அனைவருக்கும் அன்பார்ந்த காலை வணக்கங்கள். நாம் எமது ஆரம்ப வகுப்புகளின் முடிவடைகின்றது. இந்த ஆரம்ப வகுப்புகள், புதிய வகுப்புகள் தை மாதம் 18ஆம் தேதி சனி மாலை 7 மணிக்கு ஆரம்பமாகிறது. அதன் பின்பு ஒவ்வொரு கிழமையும் செவ்வாய் வியாழன் மாலை 7:30 மணிக்கு எமது ஆரம்ப வகுப்புகள் 2 அல்லது 3 மாதங்கள் தொடரும். ஆரம்ப வகுப்பு முடித்தவர்களுக்கு இடைநிலை வகுப்புகள் நடைபெறுகின்றது மற்றும் காலை தியான வகுப்புகள் நடைபெறுகின்றது. நமது தொடர் விளக்கங்கள் மற்றும் நாம் சுத்திகரிப்புகள் பற்றி நாம் நிறைய பார்த்தோம். ஒவ்வொரு சக்கரமும் பூமி தத்துவம், நெருப்பு தத்துவம், நீர் தத்துவம், காற்று தத்துவம், ஆகாய தத்துவம் மற்றும் ஒளி தத்துவம் மற்றும் அனைத்து பஞ்சபூதங்கள், அனைத்து பஞ்சபூதங்களாலும் ஆனதுதான் பரம சைத்தன்யம், நுண்ணதிர்வுகள். எனவே நமது சஹஸ்ரார சக்கரம் நுண்ணதிர்வுகள் மூலமாக சுத்திகரிக்கப்படுகின்றது. இந்த நுண்ணதிர்வுகள் இறைவனினுடைய கருணையாக எமக்குள் பொழிகின்றது. பொழிந்து எமது சஹஸ்ராரத்தை சுத்திகரிக்கின்றது. இதுவரை நாம் சகஜ யோகா என்றால் என்ன என்று பார்த்தோம். நமக்கு உண்மையை புரிய வைத்து இந்த உலகில் நாம் ஏன் இருக்கின்றோம், ஏன் பிறந்தோம், நமது நோக்கம் என்ன என்பதை என்ற உண்மை தத்துவத்தை நமக்கு புரிய வைத்து அந்த அன்பு தத்துவத்தை நாம் புரிந்ததும் நாம் மனம் ஆறுதல் அடைகின்றது. நமக்குள் அறியாமை விலகி மெதுவாக உண்மையான தூய ஞானத்தின் ஒளி நமக்குள் வருகின்றது. அதாவது நமக்குள் அறியாமை விலகி நமது வாழ்வின் நோக்கம் தெளிவடைகின்றது. அந்த தெளிவில் நாம் நல்லது எது, கெட்டது எது என்று அறிந்து நமது வாழ்க்கை பாதையை நாம் முன்னெடுக்கின்றோம். நமது எண்ணங்கள், செயல்களில் நாம் சரியானவற்றை செய்கின்றோம். இதுவே நமக்கு சகயோகா தருகின்றது. நாம் நம்மை நன்றாக அறிந்து நமது வாழ்வை நாம் முன்னெடுக்கின்றோம். இருவிதமான சுத்திகரிப்பு, ஒளி தத்துவம், நீர் தத்துவம் அன்றாடம் தேவைக்கேற்ப நாம் செய்ய வேண்டியது. நீர் தத்துவம் ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்டியது. அதன் முக்கியத்துவத்தை நாம் பார்த்தோம். மற்றும் எப்பொழுதும் நாம் பொறுமை, அமைதி, சாட்சி பாவ நிலை நமக்கு அவசியம். இந்த தியானத்தில் நாம் முன்னேறுவதற்கு பொறுமை, அமைதி, சாட்சி பாவ நிலை மிகவும் முக்கியம். பொறுமையோடு நாம் முன்பு செய்த பிழைகள், விட்ட தவறுகள் அனைத்தையும் நாம் மன்னித்து அவற்றிலிருந்து நாம் விடுபட்டு பொறுமையாக, அமைதியோடு, முழு நம்பிக்கையோடு, சாட்சி பாவ நிலையில் நாம் இருக்கும் போது தெய்வீகம் நமக்குள்
வேலை செய்வதை நாம் காணலாம். இந்த தியான நிலை சிறப்பாக நடைபெறும். எனவே நாம் எந்த விதமான எதிர்வினையும் ஆற்றாது பொறுமை அமைதியோடு சாட்சிபாவ நிலையில் இந்த தியானத்தை நாம் ஆரம்பிப்போம். கடந்த முறை நாம் கவனப்பயிற்சி செய்தோம். இம்முறையும் நாம் நன்றாக மூச்சு பயிற்சி செய்வோம். எமது நடு இருதயம் எமது தன்னம்பிக்கை இறை நம்பிக்கைக்குரிய இடம். தன் நம்பிக்கையும் இறை நம்பிக்கையும் அனுபவ ரீதியாக வந்துவிட்டால் நாம் பாதுகாப்பை உணர ஆரம்பிப்போம். பயம் தானாக விலகுகின்றது. நான் பார்த்திருக்கின்றேன், எமக்குள் கலந்துரையாடவே நாம் சில வேளைகளில் பயப்படுகின்றோம். ஏனென்றால் அந்த தன்னம்பிக்கை குறைவு. தன்னம்பிக்கை எவ்வாறு வரலாம்? எனக்குள் நான் தூய்மையாக இருக்கின்றேன். எனது இருதயம் கள்ளம் கபடம் சூதுவாதில்லாது நேர்மையாக ஒரு குழந்தை உள்ளத்தோடு இருதயம் இருக்கும் போது அந்த இருதயம் பயம் அறியாது. அந்த தூய உள்ளத்தோடு கள்ளம் கபடமின்றி சூதுவாது இல்லாது நாம் எம்மை வெளிப்படுத்தும் போது அங்கு பயம் இருக்காது. கலந்துரையாடலும் அது போலவே. ஏனென்றால் நாம் ஒன்றும் செய்வதில்லை, அனைத்தும் தெய்வீகமே செய்கின்றது. எனவே நாம் எம்மை வெளிப்படுத்த கலந்துரையாடலில் நாம் தூய்மையாக எம்மை வெளிப்படுத்தும் போது அங்கு பயம் தேவையில்லை. அவ்வாறு நாம் எம்மை வெளிப்படுத்த பழகி கொண்டோமானால் எமக்குள் நிறைய மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். இதுவே எமது நடு மையம், இருதயமாகும். உலக மாதா ஸ்ரீ ஜெகதம்பா, ஜெகத்தின் அம்பாவின் உறைவிடம். பயமின்மை, பாதுகாப்பு, முழுமையான பாதுகாப்பு. அந்த முழுமையான பாதுகாப்பு கவசம் எதுவென்றால் நமது நற்பண்புகள். நமது நற்பண்புகள் நமது கவசமாகின்றது. நமது பயத்தை போக்குகின்றது. அந்த நற்பண்புகளுக்கான வெகுமதி நமக்கு இறை சக்தியிடம் கிடைக்கின்றது. அதை நாம் இந்த தியானத்தில் உணரலாம். இப்பொழுது நாம் நமது நடு இருதயத்தை நாம் சுத்திகரித்துக் கொள்வோம். நமது வலது கை நடு இருதயத்தில் வைப்போம். மூச்சை நன்றாக உள்ளிழுத்து நடு இருதயத்தில் பிடித்து வைத்துக் கொள்வோம். வைத்துக்கொண்டு 12 தடவை மா ஜெகதம்பா சொல்லுவோம். 12 தடவை. ஏனென்றால் நமது இருதய சக்கரம் 12 இதழ்களை கொண்டது. அந்த 12 இதழ்களும்
12 நற்பண்புகளை நமக்கு வெளிப்படுத்துகின்றது. இருதய சக்கரத்தில் உலகத்தாய் ஸ்ரீ ஜெகதாம்பா அவர்களின் பண்புகள் வெளிப்படுகின்றது. எனவே நாம் இப்பொழுது ஆரம்பிப்போம். நன்றாக மூச்சை உள்ளிழுப்போம். அனைவரும் கூட்டாக மா ஜெகதம்பா 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 ஜெகதம்பா. இரண்டாவது தடவை ஆரம்பிப்போம். மூச்சை நன்றாக உள்ளிழுப்போம். மா ஜெகதம்பா 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 ஜெகதம்பா. இன்னும் ஒரு தடவை சொல்லுவோம். நன்றாக மூச்சை உள்ளிழுத்து நடு நெஞ்சில் பிடித்து வைத்துக் கொள்வோம். மா ஜெகதம்பா 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 ஜெகதம்பா. கவனத்தை தலை உச்சி குழியில் வைப்போம். தலை உச்சி குழியில் இருந்து சற்று மேல் சற்று கீழ் தமது கவனத்தை விரிவடைய விட்டுவிடும். பின்பு மெதுவாக சுழுமுனை நாடி வழியாக எமது கவனம் விரிவடைந்து மூலாதாரத்துக்கு செல்லட்டும். எமது மூச்சு எமது சுழுமுனை நாடி வழியாக மெதுவாக நடைபெறட்டும். இப்பொழுது ஒரு சிறிது நேரம் எமது கவனத்தை தலை உச்சி குழியில் வைத்து கவனத்தை கீழ்முகமாக விரிவடைய செய்து நடு இருதயத்தில் சிறிது நேரம் அவதானிப்போம். மற்றும் சுவாசம் நடைபெறுவதை நாம் அவதானிப்போம். இரு மூக்கு துவாரங்கள் வழியாக எந்த ஒரு அடைப்பும் இல்லாது சுவாசம் நடைபெறுகின்றதா என்று பார்ப்போம். சாரத்தில் இருந்து கொண்டு எமது நடு இருதயத்தை அவதானிப்போம். இடது கையின் 5 விரல்கள், வலது கை நமது நடு இருதயத்தில் மற்றும் 5 விரல்கள், வலது கையின் 5 விரல்கள், தலை உச்சி குழி,
ஒரு அங்குலம் 2 அங்குலம் உள்ளுக்கு எமது உச்சிக்குழியிலிருந்து உள்முகமாக எமது தலைக்குள் 2 அங்குலம் எமது சஹஸ்ராரம். 1000 நரம்புகளின் முடிவு. இப்பொழுது எமது வலது கையை தலை உச்சிக்கு மேல் ஒரு 2 அங்குலம் மேல் உயர்த்தி வைப்போம். அந்த 2 அங்குல இடைவெளியில், அந்த 2 அங்குல பிரதேசத்து இடைவெளியில் ஸ்ரீ சிவா பார்வதி அவர்களுடைய இருப்பிடம் மற்றும் ஆத்மா பரமாத்மாவோடு சேரும் இடம். எனவே அந்த 2 அங்குல இடைவெளியில் நாம் கவனத்தை வைப்போம். தலையுச்சிக்குழி 2 அங்குலம் மேல், 2 அங்குலம் கீழ். 2 அங்குலம் கீழ் எமது சஹஸ்ராரம், 2 அங்குலம் மேல் ஸ்ரீ சிவா பார்வதி அவர்களின் பீடம் மற்றும் ஆத்மா பரமாத்மாவோடு சேரும் இடம். மூச்சு அமைதியாக நடைபெறுகின்றதா? கவனம் ஒருமுகமாக இருக்கின்றதா? எண்ணங்களுக்கு இடமில்லை. இடது கை வலது கை அவதானிப்போம். தலையுச்சிக்குழி. இந்நிலையில் நாம் குண்டலினி அணையை எழுப்பி கவசமிட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை, இரண்டாவது தடவை, மூன்றாவது தடவை, கவசம் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி பவசாகரம், இருதயம், விஷுத்தி, ஆக்யா, சஹஸ்ராரம். இரு கைகளையும் கூப்பி வணங்கி நாம் தியானத்தை தொடர்வோம். உப்பு நீர் சுத்திகரிப்பு தயாராக இருப்பவர்கள் உப்பு நீரில் கால்களை வைக்கலாம். சமுத்திர தேவரிடம் நாம் பிரார்த்தித்து இந்த உப்பு நீரை நமக்கு கடல் நீரின் சக்தியுடையதாக மாற்றி தாருங்கள், எம்மை முழுமையாக சுத்திகரித்து தாருங்கள். நமது கால்களை நாம் அதற்குள் வைப்போம்.
நமது இரு கைகளையும் அவதானிப்போம். ஏதாவது எமது இப்பொழுது நாம் சமநிலையில் எண்ணங்கள் இல்லாது இருக்கின்றோம் என்றால் எமது இரு கைகளிலும் இலகுவாக நுண்ணதிர்வுகள் பாய்வதை நாம் காணலாம். ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் நாம் இடது நாடி வலது நாடியை தூய்மைப்படுத்திக் கொள்ளலாம். கடந்த காலம் முடிந்த ஒன்று, அதை முழுமையாக அதிலிருந்து விடுபடுவோம். இடது கை ஸ்ரீ மாதாஜியை நோக்கி, வலது கை பூமியை நோக்கி. ஸ்ரீ மாதாஜி, எனது இடது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். கடந்த காலம் முடிந்த ஒன்று, அதன் தாக்கங்களில் இருந்து என்னை முழுமையாக விடுவித்து விடுங்கள். ஆத்ம விழிப்புணர்வு பெற்ற பின்பு நான் ஒரு தூய ஆத்மா, எல்லாம் வல்ல இறைவனின் பிரதிபலிப்பாகும். அதுவே எனது நிலை, அதுவே நான். சிவோகம் சிவோகம். அந்த அந்த நிலைக்கு நான் தலை வணங்குகின்றேன். சச்சித் ஆனந்த ரூபம் சிவோகம் சிவோகம். சச்சித் ஆனந்த ரூபம் சிவோகம் சிவோகம். சச்சித் ஆனந்த ரூபம் சிவோகம் சிவோகம். அந்நிலைக்கு நான் தலை வணங்குகின்றேன். தலை வணங்கி எனது தூய விருப்பத்தை நான் வெளிப்படுத்துகின்றேன். அந்நிலையிலேயே நான் இருக்க விரும்புகின்றேன். அந்நிலையே எனக்கு என்னை ஊட்டம் அளிப்பதாக, என்னை முழுவதும் பராமரிப்பதாக, பாதுகாத்துக் கொள்வதாக இருக்கும் நிலை. இடது கையில் நுண்ணதிர்வுகளை நீங்கள் உணரலாம். வலது கையிலும் இரு கைகளிலும் மற்றும் தலையுச்சி. இப்பொழுது நாம் வலது நாடியை தூய்மைப்படுத்துவோம். வலது கை மடியில், இடது கை ஆகாயத்தை நோக்கி. ஸ்ரீ மாதாஜி, எனது வலது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். நான் ஆத்ம விழிப்புணர்வு பெற்ற பின்பு நான் தனித்தவன் அல்ல, பரபிரம்மத்தின் ஓர் அங்கமாவேன். பரபிரம்மே என்னை முழுமையாக கவனித்துக் கொள்கின்றது. எனவே எனது எதிர்கால வாழ்வை பற்றி எனக்கு எந்த ஒரு பயமும் இல்லை. நான் அதை பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் எனது வாழ்வை பற்றிய வெறுப்போ கோபமோ படபடப்போ இல்லாது நிதானமாக அமைதியாக எனது எண்ணங்கள் செயல்கள் தூய்மையாக வெளிப்பட எனக்கு அருள் புரியும். இந்த உண்மை தத்துவம் எனது கவனத்தை ஒளியூட்டி எனது கவனத்தை நிதானமாக அமைதியடைய செய்யுங்கள் தாயே.
நான் தனித்தவன் அல்ல, பரபிரம்மத்தின் ஒரு அங்கம் என்ற கூட்டு விழிப்பு நிலையை எனக்கு தந்தருளுங்கள். அந்நிலையில் நான் முழுமையாக பரபிரம்மம் என்னை கவனித்துக் கொள்கின்றது. நான் ஒன்றும் செய்வதில்லை. நமது வலது கை, இடது கை தலை உச்சிக்குழியை அவதானிப்போம். இப்பொழுது நமது இடது கையை மடக்கிக் கொண்டு வருவோம். நடுநாடி, நான் இந்த வாழ்க்கையின் உண்மை தத்துவம், ஆத்ம தத்துவம், அது அன்பு தத்துவம், சிவ தத்துவம். இதை அறிந்த பின் எனது வாழ்வு நேர்மையாகவும் உண்மையாகவும் சத்தியத்திலும் இருக்க எனக்கு அருள் புரியுங்கள். இந்த பாதையில் நான் மன உறுதியோடு, நேர்மையோடு, திறந்த இருதயத்தோடு பயணிக்க எனக்கு அருள் புரியுங்கள். இதிலிருந்து வலுவாத நிலையை எனக்கு தந்தள்ளுங்கள். எனது வாழ்வின் ஒவ்வொரு அம்சத்திலும் ஆத்ம தத்துவத்தை, அந்த அன்பு தத்துவத்தை நான் பார்க்கும் அந்த உன்னத நிலையை எனக்கு தந்தருள்வார். ஆத்மாக்கு எதிரானவை அனைத்தும் நம்மிடமிருந்து வெகு தூரம் விலகிச் செல்லட்டும். எனது குடும்ப வாழ்வு, மற்றும் அனைவரிடமான உறவுகள், தாய் பிள்ளை உறவு, கணவன் மனைவி உறவு, சகோதர உறவு, நண்பர்களுக்கு இடையிலான உறவு, உற்றார் உறவினர் உறவு, சமூக உறவு, அனைத்திலும் இந்த ஆத்ம தத்துவம், அன்பு தத்துவம், சிவ தத்துவத்தை உணர எனக்கு அருள் புரியுங்க. இந்த தத்துவத்தை நாம் உணர ஒரே ஒரு நற்பண்பு, அது ஸ்ரீ கணேசருடையது. கள்ளம் கபடமில்லாத, சூதுவாதில்லாத குழந்தை உள்ளம், விவேகம் நிறைந்த குழந்தை உள்ளம். ஸ்ரீ கணேசரின் அதி உயர்ந்த விவேகம். அவர் தன்னுடைய தாய் கௌரி மாதாவை நன்கு உணர்ந்தவர். கௌரி மாதா எல்லாம் வல்ல சக்தி என்று நன்கு உணர்ந்தவர். அதனால் அவர் முழு பக்தி, முழுமையான அர்ப்பணிப்பு, முழுமையான சரணாகதியோடு இருப்பவர். அதுவே அவருடைய விவேகம். நான் ஒன்றும் செய்வதில்லை, அனைத்தும் தெய்வீகமே செய்கின்றது. அதுவே அவருடைய அதி உயர்ந்த விவேகமாகும்.
அந்த விவேக புத்தியோடு நாம் குழந்தை உள்ளத்தோடு இருக்கும் போது நாம் முழுமையாக சுத்திகரிக்கப்படுகின்றோம். முழுமையாக நமது ஆத்மாவின் முழு அனைத்து ஆளுமைகளையும் நாம் நம்மில் வெளிப்படுத்த ஆரம்பிக்கின்றோம். அனைத்து சக்கரங்களும் வளமடைகின்றது. நம்பிக்கை, இறை நம்பிக்கையோடு, முழுமையான இறை நம்பிக்கையோடு, முழுமையான தன்னம்பிக்கையோடு நமது ஆத்மாவின் அனைத்து ஆளுமைகளும் நம்மிடமிருந்து வெளிப்படுகின்றது. இந்த தியான நிலையில் நாம் நமது கவனத்தை முழுமையாக தலை உச்சி குழியில் வைத்து 2 அங்குலம் மேல் 2 அங்குலம் கீழ் நமது கவனத்தை விரிவடைய செய்து சிறிது நேரம் தியானத்தில் இருப்போம். முடிந்தால் உங்கள் கவனத்தை தானாக முள்ளந்தண்டு வழியாக, சுழுமுனை நாடி வழியாக மூலாதாரம் வரை விரிவடைய விடுங்கள். தலைக்கு சற்று மேல் ஒரு 4-5 அங்குலம் நீங்கள் விரிவடைய செய்யலாம். அதாவது சுழுமையை நாடி முழுமையாக விரிவடைந்து திறப்பதை நாம் உணரலாம். இது நமது இருதயத்தின் விரிவாகும். இருதயம் விரிவடைந்து திறக்கும் நிலை. யாருக்காவது எண்ணங்கள் வந்தால் இதை நாம் தொடர்ந்து 2-3 தடவை சொல்லலாம். இந்த அமைதியான தியான நிலை, நுண்ணதிர்வுகள் நன்றாக பாயும் நிலை, இந்நிலையில் இருந்து நாம் எமது கவனத்தை தவறவிடாது வைத்து நாம் ஸ்ரீ மாதாஜியின் அருளுரையை கேட்போம். நாம் உப்பு நீர் சுத்திகரிப்பை முடித்துக் கொள்ளலாம்.
சாய யோகிகளுக்கு அருளப்பட்ட சக்திகள் மற்றும் அவற்றை எப்படி பாதுகாப்பது. ஆத்மாவின் அனைத்து ஆளுமைகளும் ஆத்மாவின் அனைத்து நற்பண்புகளுமே எமது சக்திகளாகும். அவற்றை எவ்வாறு பாதுகாப்பது பற்றிய ஸ்ரீ மாதாஜியின் அருளுரையை நாம் கேட்போம் இப்பொழுது. First of all, we should know what powers we have got. And also we should know how we are going to preserve those powers and what more powers we can very, very easily achieve. The first power that you get after realization is the greatest power on earth. This is the power of Sri Ganesha. It is only he can do this job that you people are doing today. And that power is of raising the Kundalini. No one so far in the history of spirituality has ever raised the Kundalini in such a short time as you people are doing. It moves under your fingers. It is absolutely Sri Ganesha's power which is given to you. At the time when you are giving the realization, even if you are caught up in any one of your chakras, or you have any problem, even if you are a little bit possessed, even if you are not such a good Sahaj Yogi, even if you are not that much surrendered to Mataji, even if you don't have much sense of obligation about Sahaj Yoga, still the Kundalini rises under your fingers. This Ganesh Shakti is given to you by Sri Ganesh himself within you to give you the confidence. To give you the confidence that you can raise the Kundalini, but not the feeling that you are raising the Kundalini. If you go on without surrendering yourself to Sahaj Yoga, after some time you will lose this power very fast. The another power which you have got at the raising of the Kundalini of anyone, you can notice it that when the Kundalini rises, that time there will be no obstruction of any kind. Whatever may be the obstructions around, say there is a possessed person next door, he would not disturb you at that time. In your family there may be a person who is a negative person, but if you are raising the Kundalini, at that moment he will be kept quiet. At the time when you are moving your hand on the Kundalini is the greatest power you are using. I don't know how much Shraddha you have about yourself and about the power that you have. At that time, there will be no obstruction on your hand by anyone whatsoever. Even by mistake, nobody will hold your hand or touch your hand. The second power you have got when you are raising the Kundalini, that at that time when you will be raising your Kundalini, you will be completely attracting the attention of the another person within.
like a magnet, by which you should understand that you can raise your Kundalini wherever you feel it. When you are raising the Kundalini, supposing there's a lot of noise going on, there are all kinds of problems going on, supposing you are going in the train, there's a noise of the train, or any such thing happening, that time your attention will not be distracted, but the attention of the person who is taking the realization from you will not be attracted by outside things at that time when you are raising the Kundalini. Or that means that you can give realization at any time, because at that time you reside in the lotus which is closed. The other power you have got at the time of Kundalini Jagruti, that no baser feelings will rise within you. Even if you are a possessed person, at the time of Kundalini Jagruti, you will not have baser feelings, impure feelings about the person whom you are giving realization. Maybe before and after, but not during when you are giving realization. These dirty feelings will not come to you. Automatically, you don't have to stop your mind. Automatically it will work. You will be absolutely satisfied even if you are hungry. You will not feel the hunger or any physical need at the time when you are giving realization. There will be no distraction of any kind. You won't do anything that is indignified at the time when you will be raising your hand, because you are being blessed with dignity. At the time you are raising the Kundalini, you will never joke, or you will never make fun, you will not be frivolous. Automatically you try. It won't work. These are your supporting powers. All these 5 powers I have described are very few of the thousands others, but these are the 5 powers of Sri Ganesha. Now, these powers can be maintained if you try to follow Sri Ganesha. His foremost quality is that he does not know any other god or anybody else higher than his own mother. A complete dedication and complete obedience to mother. I mean, sort of he is made out of that obedience. Complete love and affection for the mother. He doesn't argue, he doesn't question, he doesn't do anything, and that's how these powers are in him the maximum. If you think by arguing with me you are gaining, you are sadly mistaken. You have to keep me pleased. Even Ganesha tries every minute to keep me pleased. It's a fact. So, please don't try to displease me. I may not say anything because outwardly I don't say anything. But your powers will be reduced. The Ganesha's 5th power is the power of wisdom, and that whatever
he knows he can draw it and write it down. Even that power you have got. When you are rising the Kundalini, you talk to the person in such a manner that a person becomes wise. And you also talk to him only that which is wisdom. And also you write or show him figures automatically which are right. Even if you don't remember your figures, they'll come out right. Now the three powers of Adi Shakti work in you. One gives you longevity, and clear-cut idea about your desires. If your desires are right, all your desires are fulfilled by this power. All your desires, all. But the first one should know that your desire should be right. For example, now Sahajogis want their ashram. Why do they want ashram for? How many are willing to stay in the ashram? How many are going to take their children in the ashram? How many are going to give their exclusive homes and take their wives or take their husbands who are not Sahajogi in the ashram? And how many of them are wanting only ashram just because they will have some place to live in a cheap manner? What is the purpose of getting ashram? Are you sure about it? Have you been able to find out? Why do you want an ashram? If your desires are clear cut, then they will be fulfilled. Absolutely 100%. That power you can achieve only by putting your bandhan on your heart. Whatever desire you have, you say it and put it on your heart. Means you are asking from your heart. 7 times. You just give it a bandhan and the work will be done. But don't use it for nonsensical things. Because if you use it for nonsensical things, this power will go away. Use for something special of a higher level. Now, by your second power, you will automatically meet people who are learned and who are Sahaja. You will also read books which are Sahaja. Even if you have to read some other books, you will be able to know that this is not correct and this is correct. And by that, you will be enriching your mind. When you start speaking, people would be amazed. Those who have never spoken would be speaking very well. Those who have never known poetry will be writing poetry. Lots of things will happen on the field of art also. Those who did not know art will do marvelously in art. But by the first power, which is the Adi Shakti's power, or Mahakali's power, you get the love of all the people around. Everybody will feel magnetically attracted towards you. And you will be always guided by great souls and angels. If you come across anybody
who is meeting an accident, you will stop that mind from going that way. If you are in an accident, everybody will be saved. You will seldom have an accident. If you have it, you won't be hurt much. Amazing. All these powers come to you because you are the children of Adishakti. The whole universe of the subtle divine power is looking after you individually. You are all marked. The mark is on you. You are bearing the mark. And they are looking after you. So this power of desiring is the power that protects you in all the way that is possible. It guides you. It looks after you. It gives you peace. And this power gives you tremendous faith in Sahaja. Ultimately, you become filled with joy of Sahaja. And you don't like anything else but Sahaja. To you, everything is Sahaja Yoga. But sometimes, we are identified with our ego and we think our ego is Sahaja. Many a times I have seen. People like it because it is identified with their ego. It should be separated from that and should be brought in our lives, in our day-to-day life. When we are meeting each other, when we are talking to each other, that joy. One should see one ripple falling and another rising, another falling, as you see in the sea, becoming one with each other. This power is within you, and it is working all the time that you are loved and you are looked after. By the middle power, I have told you, will give realization to people. You'll be able to tell their chakras. You'll be able to correct your chakra. This is all by your center power. And by this power only you have a very great power over your will. If you decide that you are going to be like this, you will be. If you want to be a happy person, you will be. The transformation will be at your hand. You can transform yourself without any difficulty. That will work out if you use the central power of Mahalakshmi. Of course, you will get better jobs, better money, prospects, but not too much of it. So much so that you will feel very much satisfied about it. So that your attention is more in the center. All other powers of Mahalakshmi you will achieve later on. There are many other powers of Mahalakshmi which you have to achieve. But for that your Sushumna has to be cleaned very much. For that you have to develop detachment in life. Unless and until you develop detachment, the deeper powers of Mahalakshmi do not come up. For example, even in the smaller things, like having connection with me, even that one is to be a detached thing. Even to say Aarti or to do something to come forward, that I have to do it. Even to invite me for dinner or this thing, every small thing, that I should do it is also attachment. If it works out, well and good. If it does not work out, well and good. You must say that, Mother, you come. But if I cannot come, there should not be slightest feeling and unhappiness, but should be accepted as a part of that. This detachment has to be developed for your Mahalakshmi power.
Then you go beyond. Your timing will be worked out absolutely correctly. You wouldn't have to see the time. There will be time which will be your own. Whenever you will go, you'll find everything worked out well. So, to preserve this power of time, you must not hurry up too much. You should not be slaves of watches. Just let it go. Do not have any obstinacy about anything. Just doesn't matter. If it is 10 o'clock, all right. If not, it's 10:15, doesn't matter. Just allow yourself to be drifted with the flow of Sahaja Yoga. If it works out well and good, if it does not work out well and good, just keep it like that. Then only you will be surprised how this Mahalakshmi power improves, and the blessings of this power are tremendous. Like that you have 1001 powers already awakened within you. For example, on Vishuddhi Chakra you have 16,000 powers. And all these 16 powers are awakened in you today as you are. 16,000 powers are awakened in you as you are today. But when you speak, you don't understand that when you are speaking, you are a Sahajogi with all these powers you are speaking. When you eat, you don't understand that this tongue belongs to a Sahajogi. You should not hanker after anything. Like if somebody likes tea, he'll go on taking 15 cups. That's no good. If he's fond of one sort of a food, he won't take another food. Thinking too much about food all the time, asking for food and organizing food all the time, that spoils. We should live very badly. Then talking ill about anyone, complaining about anyone to me will spoil your Vishuddhi. If there's some sense, if I ask, then it's all right. But all the time talking ill about each other will spoil your Vishuddhi. If possible, try to talk good about others. Always. By telling good about another person, you will help yourself and another person. For example, say, one Mr. X comes and tells me something against Mr. Y. I'm just stunned. Because Mr. Y has come and already told me that Mr. X is a fine man. So I tell Mr. X, how do you say that about Mr. Y? Because he was praising you. So he keeps absolutely in a shocked condition and he doesn't know how to answer. When you judge others, you should know that you are judged by God. If you are judging others, God has judged you also. So in His judgment, whatever marks you give to yourself and to others are not going to be consulted at all. It is His judgment which is going to decide how far you are. Those who are in Sahaja Yoga today, there may be some who think that they are great Sahaja Yogis, big people. But maybe that they are not. And those who do not think that they are any great, they want to increase and improve their Shakti, they may be the people who are occupying very high places. So, under these circumstances, one should never boast and should not have wrong, false estimation about oneself. That is the way you can preserve your powers, much better of your Vishuddhi. If you start talking ill about others to each other, also I've seen people start discussing me, and in a very funny way they do it. I think the best way to deal with the problem is not to speak about me, and if you have to speak, then know that it has to be absolutely positive. Otherwise you are harming yourself and you are harming others. Then you don't blame me for that. So that's how your Vishuddhi Chakra's problems are.
increasing and they go on increasing, especially when you try to confuse yourself and quarrel with yourself and think that you see Sahaja Yoga has gained by your coming. You catch Vishuddha. You have gained, not Sahaja Yoga. Sahaja Yoga is proved by itself. It doesn't need your help. If there is truth, then by accepting truth, you are enhanced, your position has gone up, not the position of the truth. So this idea from your head must go right away, that you have anyway obliged the Sahaja Yoga, or that you have obliged God by coming to Him. This idea must go down. This will definitely make your head again upside down, and your Kundalini will be again back to its own position. So to keep up even your Vishuddhi or right is not easy, according to many, but it's the easiest when you keep yourself in a state of witness. And that is possible if you develop the habit after realization that everything that you do or want or face is put into nirvicharita, into thoughtless awareness. If you start that habit, you will be amazed, your witness state will improve, and that you will rise in your being. This is very important to understand that without transformation, you have no meaning. Whatever you have been useless, of no good. Whatever you are transformed, you are of some use. So whatever you have been, you do not be identified with that. But whatever you have to be, you try to be that. And this power you have got, that whatever you want, you will be that. But some people are so funny that if you ask them what they want to be, they'll say that I want to be a donkey. All such silly and foolish people are no good for Sahaja Yoga. Once for all you must know. No use running after such foolish people who have no sense at all and who are such gone cases. They'll come back afterwards. But put your attention on positivity and not on negativity. Normally I've seen always negative people turn towards the negative people. If there's one negative person standing, a person who is negative will immediately go and talk to that person, find out about that person, he'll have sympathy for that person, he'll like that person, all sorts of things will be there. And first sign is that such a person is a complete negatively possessed being. Alright, now if you have done that kind of a thing of being possessed or by getting impressed by these negative people, you are out. Either you are in the sea or out of it. How can you both? You better get out from there and spare the rest. But if you want to be in the sea, then you must know that you have to know swimming and you have to take pride in swimming. Otherwise, it has no meaning, it is of no help. Now you have got curative power, you know that. You can cure people. But do not get into that mess because there Mahamaya plays her part. If I find that you are getting into your head the idea that you are very much getting involved into particular case of your brother-in-laws, father-in-laws, mother-in-law, then I stop it. Or you get into trouble. If you start making money out of it, I stop it. I do many things by which I just stop it. And then you cannot have that power in you. On the contrary, you suffer quite a lot because you do not know how to protect yourself from all these bad things. So I have to request you that before starting curing others, you first cure yourself fully, and also you can use my photographs for curing other people. But you must know that there is a very subtle thing in human beings that they want that everybody should say, oh, you are great, you have cured so many people. In a very subtle way, on a very subtle plane. So one should not bother about all these things. One should keep completely detached about it.
Because for 1 day or 2 days or for say about a year, people will come to you, get this man cured, that man cured, and then you'll find that you have found nothing, they were all bubbles, all lost and completely vanished into thin air. So do not cure anyone. If you have to cure people, then you please give them the photograph and ask them to work on them. You have got power to handle my photograph and give it to others. You have lots of powers which normally common people don't have, because I do not tell them many things that I tell you. And thus you are a person of a very rare quality and a rare blessing. Now write it down how many powers you have got. Go home and you will write one complete book. Take it home. May God bless you all. Try to preserve all your powers. Respect yourself. You are a lamp that is burning a light which enlightens others in their mind. It's a very great thing. Even one person like that was born among millions and billions of people, and now here we have so many of you. But quality-wise, if you don't rise, it's going to be a hopeless case. So you must improve your quality. All of you must improve your quality individually, not criticizing others, not looking at others, but individually you should understand your capacities and how much you have given to others and how much you have really manifested out of what you have got. You have control over the sun, over the moon, over the tides and over the sea and all those things. You have. But for that you have to do a little more, which I'll tell you some other time. Now, I don't want you to control all these things and sit down on top of a hillock and start showing off. Better thing is you work it out first on human beings, and then I'll give you all these. I'll tell you. You already have them awakened, but I haven't told you the trick how to do. So best keep it to myself. May God bless you. சிறிது நேரம் அமைதியான தியானத்தில் இருப்போம். இன்று நாம் எமது நடு இருதயத்தை பற்றி பார்த்தோம்.
எம்மில் முழுமையான நம்பிக்கை, தெய்வீகத்தில் முழுமையான நம்பிக்கை. இது சாய யோகா மூலம் நமக்கு கிடைக்கின்றது. இந்த அனுபவம் மூலம் நாம் சாய யோகாவில் முழுமையான நம்பிக்கையை பெற்றுக்கொள்கின்றோம். அறிவுபூர்வமான அனுபவ ரீதியான நம்பிக்கை, அனுபவபூர்வமான நம்பிக்கை. எனவே நமது நடு இருதயம், ஜெகதம்பா, உலகத்தாய், ஆதிசக்தி, குண்டலினி மாதா, என் முழு நம்பிக்கை. இப்பொழுது ஒரு அருமையான பாடல், ஸ்ரீ துர்கா மாதா என்னுடைய பாடலை கேட்டு இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம். जय दुर्गे दुर्गति परिहारिणी, जय दुर्गे दुर्गति परिहारिणी, जय दुर्गे दुर्गति परिहारिणी, शुंभ विदारिणी माता भवानी, जय दुर्गे दुर्गति परिहारिणी, जय दुर्गे दुर्गति परिहारिणी, शुंभ विदारिणी माता भवानी, जय दुर्गे दुर्गति परिहारिणी, जय दुर्गे दुर्गति परिहारिणी। आदिशक्ति पर ब्रह्म स्वरूपिणी, आदिशक्ति पर ब्रह्म स्वरूपिणी, आदिशक्ति पर ब्रह्म स्वरूपिणी, जगत जननी चहु वेद बखानी, जगत जननी चहु वेद बखानी, जय दुर्गे दुर्गति परिहारिणी, जय दुर्गे दुर्गति परिहारिणी, जय दुर्गे दुर्गति परिहारिणी, शुंभ विदारिणी माता भवानी, जय दुर्गे दुर्गति परिहारिणी, जय दुर्गे दुर्गति परिहारिणी। ब्रह्मा शिव हरि अर्चन कीनो, ब्रह्मा शिव हरि अर्चन कीनो, ज्ञान धरत सुर नर मुनि ज्ञानी, ज्ञान धरत सुर नर मुनि ज्ञानी, जय दुर्गे दुर्गति परिहारिणी, जय दुर्गे दुर्गति परिहारिणी, जय दुर्गे दुर्गति परिहारिणी, शुंभ विदारिणी माता भवानी, जय दुर्गे दुर्गति परिहारिणी, जय दुर्गे दुर्गति परिहारिणी। अष्टभुजा कर खड्ग विराजे, अष्टभुजा कर खड्ग विराजे, अष्ट
अष्टभुजाकर खड्ग विराजे सिंह सवार सकल वरदानी सिंह सवार सकल वरदानी जय दुर्गे दुर्गति परिहारिणी जय दुर्गे दुर्गति परिहारिणी शुंभ विदारिणी माता भवानी जय दुर्गे दुर्गति परिहारिणी जय दुर्गे दुर्गति परिहारिणी ब्रह्मानंद शरण में आयो ब्रह्मानंद शरण में आयो ब्रह्मानंद ब्रह्मानंद शरण में आयो ब्रह्मानंद 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 चरण में आयो भव भय नाश करो वारानी भव भय नाश करो वारानी जय दुर्गे दुर्गति परिहारिणी जय दुर्गे दुर्गति परिहारिणी शुंभ विदारिणी मात भवानी जय दुर्गे दुर्गति परिहारिणी जय दुर्गे दुर्गति परिहारिणी இந்த ஸ்ரீமாதிஜியின் உரையை நாம் மீண்டும் மீண்டும் கேட்போம். மிக ஆழமான, எளிமையான ஆனால் ஆழமான கருத்துக்கள் அதில் இருக்கின்றது. மீண்டும் ஸ்ரீமாதிஜிக்கு நன்றி கூறி குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசமிட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை, இரண்டாவது தடவை, மூன்றாவது தடவை. கவசம் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுத்தி, ஆக்யா, சஹஸ்ராரம். இரு கைகளையும் கூப்பி ஸ்ரீமாதிஜி வணங்கி இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம். எம்மோடு இன்று இணைந்து கொண்ட ஃபேஸ்புக் அன்பர்கள் மற்றும் ஜூம் அன்பர்களுக்கு எமது அன்பான நன்றிகளும் வணக்கங்கள்.